ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான வெங்காய போண்டா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இவ்வளோ தாங்க. இதை நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அது கூட சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்து கூட கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, லாஸ்ட்டாக பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி போடாமல் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் தண்ணி ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான போண்டா ரெடி ஆகும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இன்னொன்று நான் சேர்க்கணும். அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு பொருளை சேர்த்தோம்னா நல்லா சாஃப்டான போண்டா கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கிளற ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவு போடுறதா இருந்தால் போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு போட்டே செய்யலாம். இப்போ நம்ம உப்பு போட்டு பிசையில நம்ம அந்த வெங்காயத்துடைய தண்ணியும் அந்த உப்பு சேர்க்கறனால அதோட நம்ம தண்ணி நல்லா வெங்காயத்தில் ஈரப்பசம் நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி முதல்லையே சேர்க்க வேண்டாம். இது கூடயே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம 4 பச்சை மிளகாய் போட்டுட்டோம். அதனால் கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துக்குங்க. லாஸ்ட்டாக சோம்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இதை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா உப்பு அங்கங்கே தேங்கி நின்றோம். அதனால் நீங்கள் நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறங்க. தண்ணி விட்டுறாதீங்க. அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். இப்போ நாம் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு எடுத்து அதில் போட்டு 1 கைப்பிடி மைதா மாவு, 2 கைப்பிடி கடலை மாவு, இதாங்க இதுக்கு நம்ம போடுற மாவோடைய அளவு. நீங்கள் நிறையா பேருக்கு போடுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கிடலாம். மைதா மாவு போட்டு நல்லா கிளறிட்டாச்சு. இப்போ நாம் 2 கைப்பிடி அளவுக்கு கடலை மாவு சேர்த்து அது கூட நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ இதில் கடலை மாவு போட்டதுக்கப்புறமா நீங்கள் இது கூடவே கொஞ்சமாக ஆயில் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஆயில் போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி விடலை, ஆயில் மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைக்கிறதா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வைக்காமே இதை இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிற போகிறோம். இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. அப்புறமேட்டு நீங்கள் இந்த உருண்டையை போட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வெங்காய போண்டா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த சைடு ஒரு திருப்பு, அந்த சைடு ஒரு திருப்பு, நல்லா வேகணுங்க. அதனால் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அவிய விடுங்க. அப்போ தான், இல்லைனா உள்ளே அவியாமல் இருக்கும். அதனால் நல்லா வேக விட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக அந்த கலரு சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எப்படி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்குறது அப்படின்னா அந்த வெங்காயம் எல்லாமே ப்ரௌன் கலரில் வந்துடும். அப்போனா நம்மளுக்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா ப்ரௌனாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.